இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தெர்மோபிளாஸ்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வந்து தெர்மோபிளாஸ்க்ல வந்து ஏன் வந்து நம்ம தண்ணி சூடான தண்ணி ஊற்றி வச்சா அது ஏன் சூடாவே இருக்குது, இல்லை கூலான தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஏன் அது கூலாவே இருக்குது அப்படின்றத வந்து காரணத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் மெட்டல் பிளாஸ்க்கு வந்து தெர்மோபிளாஸ்க் நம்பி ஏமாந்து வாங்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வந்து தெர்மோபிளாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் வந்து 2 லேயர் இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்க் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து இன்னொரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேயர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அதாவது என்னன்னா ஒரு பெரிய பைப்பும் நீங்கள் வந்து அதுக்குள்ளார வந்து இன்னொரு சின்ன பைப் வைக்கும்போது அந்த 2 பைப்புக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வந்து கேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து காற்று இருக்கும். அந்த காற்று என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு சின்னது குமிழ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பழைய தெர்மோபிளாஸ்க்லாம் கைட்டி பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த காற்று எல்லாத்தையும் வந்து இழுத்துருவாங்க, வேக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ வேக்கம் பண்ணதுக்கப்புறம் அது சீல் வச்சிருவாங்க. அப்படியே அது கண்ணாடி சீல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீல் வச்சிருவாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து வெற்றிடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உருவாயிருக்கும். ஸோ வந்து வெற்றிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடம் வந்து வெப்பத்தை கடத்தாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளார வந்து ஹீட்டான பொருள் ஊற்றி வச்சாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலிங்கான பொருள் வந்து ஊற்றி வச்சாலும் ஸோ வந்து வெப்பம் வந்து உள்ளார இருந்து வெளியிலையோ இல்லை வெளியிலேருந்து உள்ளாரையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன டெம்பரேச்சரில் ஊற்றி வைக்கிறீங்களோ கிட்டத்தட்ட அதே அளவு இருக்கும். ஒரு 5 டிகிரி 10 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணா குறையலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த வெற்றிடத்து வழியாக வந்து வெப்பநிலை வந்து வெளியிலையோ உள்ளாரையோ வந்து அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகாததால அப்படியே இருக்கும். அதுவே நார்மல் பிளாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வால் தான் இருக்கும், சிங்கிள் வால் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தெர்மோபிளாஸ்கை பாருங்க, தெர்மோபிளாஸ்கை பொறுத்த வரைக்கும் டபுள் வால் இருக்கும். ஸோ டபுள் வால் இருக்கிறதால வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். வெளியில் பாருங்க இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சைஸ் தான் இருக்கும். இந்த கேப்புக்கு இதுக்கு இணையாகவே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுவே நார்மல் பிளாஸ்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கும். ஸோ நார்மல் பிளாஸ்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து இந்த ஹோலை விட அந்த வாயை விட உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப் இருக்கும். அதாவது இதுனா வெளியில் இருக்குது ஒரே இதுதான் லேயர் தான். சரி, நார்மல் வாட்டர் கேன் மாதிரி தான், ஆனால் வந்து மெட்டலில் இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகுனா இதில் வந்து வெற்றிடம் எதுவுமே கிடையாதுன்றதில் என்ன ஆகுனா உள்ளார இருக்கிற வெப்பநிலை வந்து வெளியிலையும் வெளியில் இருக்கிற வெப்பநிலை வந்து உள்ளாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த தெர்மோபிளாஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல தெர்மோபிளாஸ்கை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை வந்து நீங்கள் கடையில் போய்ட்டு ஷாப்பில் போய்ட்டு நேரடியாக வாங்கினாலும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி பார்க்கணும். ஊற்றி பார்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து இப்படி கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்து இல்லாமல் அதிகமாக ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பிளாஸ்க் வந்து சரியில்லை. அதாவது உள்ளார வந்து பார்த்தோன்னா வந்து வேக்கம் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்றது தான் வந்து அதனோட அர்த்தம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளாரே வந்து பார்த்தோன்னா வந்து குறைஞ்சிரும். ஸோ வந்து டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் குறைவான அளவுக்கு இது வந்து 1 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு, ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு 200 ml தான் நீங்கள் வந்து டீ வாங்குறீங்க, 1/4 லிட்டர் தான் வந்து பார்த்தோன்னா வந்து இதில் ஊற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வந்து மீதி இடம் வந்து பார்த்தோன்னா வந்து காலியாக இருக்கிறதால ஸோ அதில் வந்து நார்மலான வெப்பநிலை இருக்கும். ஸோ அப்போ இந்த நீங்கள் என்ன பொருள் டீயோ காஃபியோ இல்லை ஹாட் வாட்டரோ ஏதோ ஒன்று ஊற்றி வச்சிருக்கீங்கன்னா அதில் இருக்கிற வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா மீதி இருக்கிற பகுதி வெப்பப்படுத்துறதுக்காக என்ன ஆகிடும்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா வந்து அந்த வெப்பநிலை வந்து பரவிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக தெர்மோபிளாஸ்க் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தாலும் வந்து வெப்பநிலை வந்து குறைஞ்சிரும் நீங்கள் உள்ளார ஊற்றி வைக்கிற பொருள். ஸோ இதுவே வந்து நார்மலாகவே வந்து ஆனால் வெளியில் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த தெர்மோபிளாஸ்க்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். ஏன்னா அதில் வந்து அந்த வேக்கம் வந்து பார்த்தோன்னா வந்து ஏதோ லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஸோ வந்து இதுவே வந்து நான் வந்து ஒரு 200 ரூபா கம்மியாக இருக்குது, நார்மல் ரேட்டை விட வந்து ஒரு 200 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்கிட்டேன். ஸோ வந்து அதனோட அந்த டைம் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு வந்து பெருசாக கிடையாது. ஸோ வந்து தண்ணி ஊற்றி வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour வந்து ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ கோல்டு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த டைம் நம்ம சுத்தண்ணி குடிப்போம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அதை பெருசாக நான் வந்து கவனிக்கல. ஆனால் வந்து உண்மையிலே கரெக்டாக ஒர்க் ஆகிற தெர்மோபிளாஸ்க்னா வெளிப்பக்கம் வந்து நீங்கள் தொட்டாலும் வந்து ஹீட்டு தெரியாது. அதேமாதிரி வந்து நீங்கள் 20 மணி நேரம் ஒரு நாள் கழிச்சு நீங்கள் வந்து திரும்ப தண்ணி ஊற்றினாலும் அப்படியே கொதிக்க தான் இருக்கும். ஸோ வந்து நார்மலாக நீங்கள் வந்து குடிக்க முடியாது. ஸோ அதை மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான தெர்மோபிளாஸ்க்கு. அதை விட நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே வந்து ஹீட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா அது சரியில்லாத தெர்மோபிளாஸ்க்கு. எஸ்பெஷலி நீங்கள் வந்து சுட தண்ணியோ இல்லை கோல்டு வாட்டரோ ஊற்றுற உடனே வெளிப்பக்கம் வந்து அது கோல்டு வாட்டர் ஊற்றிங்கன்னா சில்லுன்னு இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிங்கன்னா சூடாக இருந்ததுன்னா அந்த தெர்மோபிளாஸ்கில் வந்து வேக்கம் வந்து லீக்கேஜ் இருந்து வேக்கம் போயிடுச்சு அப்படின்றதான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.